இவர்கள் தெரியும், எல்லாமே தெரியும், பட் ஸ்டில் they love others because அவங்க வந்து they are not convinced people, they are committed people. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளை, ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட மனிதனாய் நீ வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். தொடர்ந்து நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், committed people always travel with the Lord. அவருடைய சித்தத்தோடு, அவருடைய நோக்கத்தோடு, அவருடைய விருப்பத்தோடு. அந்த வார்த்தை படிக்கிறேன், லூக்கா 14:25. அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில். அதுக்கு பல கருத்துக்களை சொல்ல முடியும். அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அப்படின்னா, they always travel in all circumstances. எல்லா சூழ்நிலைகளிலும் அவரோடு கூட பிரயாணம் செய்வார்கள். எத்தனை பெரிய மேன்மை, எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! அவரோடு கூட. கடினம்தான், அவரோடு கூட பிரயாணம் பண்ணுவது இன்பமானது, கடினமானது. மலைகள், பள்ளத்தாக்கு, காடு, ஆனால் ஒரு பெரிய மேன்மை. சில பேர் சொல்லுவாங்க, அவரோடு நான் பயணிக்கிறேன், இவரோடு பயணிக்கிறேன், அவரோடு நான் ஊழியம் செய்கிறேன், இவரோடு ஊழியம் செய்கிறேன், அவர் என்னோட கூட ஆகாயமானத்துல டிராவல் பண்ணினார், நான் பலரை சந்திக்கிறேன். இட் இஸ் ஆனர். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரோடு பயணிக்கிறது மிகுந்த மேன்மை. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை அப்படி நீங்க பயணிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் திரும்பி பார்த்தார். அருமையான வார்த்தை, திரும்பி பார்த்தார். When you travel with Jesus, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். பார்த்து உன் வாழ்க்கையை பார்ப்பார், எதிர்காலத்தை பார்ப்பார், உன் நோக்கத்தை பார்ப்பார், உன் உன்னுடைய எல்லாம். He will take care of everything. இதை கேட்டுக்கொண்டு வந்ததே பிள்ளையே, are you convinced or committed? நீ மனம் திரும்பி இருக்கலாம், அர்ப்பணிக்கப்பட்ட மனிதனா இருக்கிறாயா? திரும்ப திரும்ப நீ மனம் திரும்ப சொந்த சுய லாபத்துக்காக, அர்ப்பணிப்பு தேவ மகிமைக்காக. திரும்ப சொல்லுவேன், உன் மனம் திரும்புதல் உன் சுய லாபத்துக்காக, கோபாக்கியம் என்று விடுதலை பெறுவதற்காக. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, அர்ப்பணிப்பு என்பது அவருடைய நாம மகிமைக்கென்று. அது மட்டுமல்ல, அது அநேகருக்கு பயன்படுகிற ஒரு வாழ்க்கை. இந்த நாட்களில இத்தனை விஷயம் நம்முடைய தேசத்துக்கு வந்து கடந்து போனார்கள். அவருடைய அர்ப்பணம் தான் இன்றைய திருச்சபையின் வளர்ந்திருக்கிறது. எத்தனை கல்வி நிலையங்கள், எத்தனை மருத்துவ நிலையங்கள், எத்தனை மிகப்பெரிய காரியங்கள். இந்த வளர்ச்சிக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், கமிட்டட். மொழி தெரியவில்லை, இனம், எல்லாமே புதியது. ஆகாரம் புதியது, கலாச்சாரம் புதியது, தட்பவெப்ப நிலை எல்லாமே, எவ்ரிதிங் இஸ் நியூ. ஆனால் they are committed. யோசித்து பாருங்களேன், அகுஸ்டின் கிரகாம் அவருடைய மனைவி பிள்ளைகள் இன்றும் ஊழியம் செய்கிறார்கள்.